நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவர் என் ஆற்றல், என் பாடல், என் வலிமை, என் அரண், என் மீட்பு. என் நாயன் ஆண்டவர், எனக்கேதும் குறையில்லை. அவர் என்னை பசும்புல் வெளி மீது நடத்திச் செல்லுகிறார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. பேதுருவின் இறை அனுபவம் புனித பவுலடிகளார் கண்டுகொண்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பாடல் ஆசிரியர் தாவீது அரசர் இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்து சரணாகதியாகி அவருடைய வல்லமையை பெற்றுக் கொண்டவர். இப்படி ஒவ்வொருவரும் கடவுளுடைய அனுபவத்தை பெற்றிருக்கிற இவ்வேளையில் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்குள்ளும் அந்த அனுபவம் பிறக்க, உனக்குள்ளும் ஆண்டவருடைய ஆற்றல் விளங்க, ஆண்டவர் உனக்குள் இருந்து வெளிப்படுத்துகின்ற அந்த இறை அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ள இந்த தெய்வீக ஆராதனை உனக்கு ஒரு ஆறுதலாய், தேறுதலாய், நம்பிக்கையாய் வருகிறது. இயேசு ஆண்டவர் இந்த நற்கருணையில் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தி காண்பித்து, என் அன்பு மகனே, மகளே, என்னை பெற்றுக்கொள், என் வார்த்தைகளை பெற்றுக்கொள், என் நம்பிக்கையை பெற்றுக்கொள், நான் தருகிற இரக்கத்தை பெற்றுக்கொள், என் அன்பில் வாழ், என் மதிப்பில் வாழ் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் வல்லமையினால் நிரப்புகிறார் ஆண்டவர். இந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இதோ திருப்பாடல் 67 ஆண்டவருடைய வல்லமையை எடுத்துச் சொல்லி நாம் அவரை நாவார புகழ்வதும் போற்றுவதும் துதிப்பதும் ஆராதனை செய்வதும் தகுதியானதே என்பதை எடுத்துச் சொல்லுகிறது. நன்றி உள்ளத்தோடு நற்கருணையில் எழுந்தருளிருக்கும் நம் ஆண்டவரை துதிப்போம், ஆராதனை செய்வோம். கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசை வழங்குவீராக. உமது திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. ஆம் ஆண்டவரே, உமது திருமுக ஒளியை எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் வீசச் செய்தருளும். உம்மை உற்று நோக்குகிற கண்கள் ஆறுதலை பெற்றுக் கொள்ளட்டும். உம்மை உற்று நோக்குகிற கண்கள் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளட்டும். உம்மை உற்று நோக்குகிற இதயம்
மன்னிப்பை பெற்றுக் கொள்ளட்டும். அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும், பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வார்கள். ஆம் ஆண்டவரே, உம்மை அனுபவிக்கின்ற நான், உமது இரக்கத்தில் வாழ்கின்ற நான் ஒரு சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ்கிற போது உம்மை அறியாத மக்களும் கூட இந்த இறை அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறார். கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே துதி, அவர் ஒருவருக்கே ஆராதனை, அவர் ஒருவருக்கே மகிமை. அவரையே நாம் முழுமையாக அன்பு செய்து அவர் ஒருவருக்கே நாம் பணியாற்றுகின்ற ஊழியர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவார்களா? ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். இந்த உலகம், இந்த நாடு இயங்குவதெல்லாம் ஆண்டவருடைய அருளினால்தான், அவருடைய இரக்கத்தினால்தான். அவர் இன்றி இந்த உலகத்தில் எதுவும் அசைவதில்லை. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது, நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார், கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவார்களா? நம்முடைய புகழும் துதியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே என்பதை உணர்ந்தவர்களால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 24 முதல் 27 முடிய. ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளமிடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவீலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். பாறை என்பது கிறிஸ்து. கிறிஸ்துவே நம் பாறை. அந்த கிறிஸ்துவின் மீது நாம் வீட்டினை கட்ட வேண்டும். வீடு என்பது நம் வாழ்வின் நம்பிக்கை. கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், விசுவாசம் கொள்ள வேண்டும். பாறை என்கிற அந்த கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்றால் மழை, ஆறு, காற்று எதுவும் நம்மை ஒன்றும் செய்யாது. அதாவது துன்பமோ, இழப்போ, பிரிவோ, வேதனையோ, கவலையோ, நோய்களோ எதுவும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. இதனையே ரோமையருக்கு எழுதிய திருமடல் 8வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது நம்மை பிரிக்க முடியும்? வேதனையா, துன்பமா, நெருக்கடியா, இன்னலா, சாவா, நோயா, எதுதான் பிரிக்க முடியும்? எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. ஆனால் ஒருவேளை
நம்முடைய வீடு என்கிற நம்முடைய இந்த நம்பிக்கையின் அடித்தளத்தை மணல் மீது நாம் கட்டுகிறோம் என்றால், மணல் என்றால் இந்த உலகம், இந்த உலகத்தின் பொருட்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள், இந்த உலகத்தின் செல்வம், இந்த உலகத்தின் சொத்து, இந்த உலகத்தின் பலம், இந்த உலகத்தினுடைய வீரம், இவற்றின் மீது நாம் நம்பிக்கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்றால், காற்று, ஆறு, புயல் என்று வருகிற போது நமக்கு பேரழிவு ஏற்படுகிறது. நாம் உடைந்து போகிறோம். இழப்புகள் வருகிற போது நாம் நொந்து கொள்ளுகிறோம். வருத்தமும் கஷ்டமும் நம்மை நெருக்கி நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலையும் நிம்மதி இல்லாத நிலையுமே நீடிக்கிறது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தெளிவு பெற வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், கிறிஸ்து என்கிற பாறையின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். இதோ ஆண்டவர் இயேசு நற்கருணையில் எழுந்தருளியிருப்பவர் அசைக்க முடியாத பாறையாய் நம் வாழ்க்கையில் இருக்கிறார். அவரை சிக்கென பற்றி கொள்வோம். எந்த துன்பமோ துயரமோ பிரிவோ வேதனையோ கலக்கமோ கஷ்டமோ தொல்லைகளோ எதுவும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆண்டவரே என் ஆற்றல், அவரே என் பாடல், அவரே என் வலிமை என்று சொல்லி பாடி நாம் செபிப்போம். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடையும் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடை வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். நம் துன்பங்களில், நம்முடைய நெருக்கடியான வேளைகளில், நாம் கஷ்டங்களை அனுபவிக்கிற போது, இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லையே என்று நாம் ஏங்கி தவிக்கிற போது, தனிமையிலோ பிரிவினாலோ அநாதைகளாக கைவிடப்பட்டவர்களாக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த தருணத்தில், என் துன்ப நாளில் ஆண்டவரே, எல்லோரும் என்னை ஏளனமாக பார்த்து என்னை அவமானப்படுத்தி என்னை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டிருந்தானே, இதோ அந்த ஆண்டவர் இவனை கைவிட்டு விட்டாரே, இந்த கடைசி காலகட்டத்திலே நிம்மதி இல்லாமல் கிடக்கிறானே, வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவிக்கிறானே, நோய் நொடிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி எள்ளி நகையாடுகிற போது, ஆண்டவரே என் ஆறுதல் நீரே, என் நெருக்கடியில் என் ஆறுதல், என் தேர்தல் நீரே, என் இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு விடுதலையை தருகிறவர் தெய்வம் நீரே. அப்பா, உம்மையன்றி நான் ஒருபோதும் வேறு எதன் மீதும் நாட்டம் கொள்வதில்லை, நம்பிக்கை கொள்வதில்லை. உம் திருப்பாதம் தஞ்சம் அடைந்து உமது விசுவாசத்தில் இறுதி வரை வாழச் செய்தருளும், வாழச் செய்தருளும்.
பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நேரிய அன்பு கூந்தென்னை காத்தார். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் வலிமை, ஆண்டவரே என் ஆற்றல், அவரே என் நம்பிக்கை. அவரின்றி ஓர் அணுவும் இந்த உலகத்தில் அசைவதில்லை. என் ஆண்டவரை நான் சிக்கின பற்றிக் கொள்வேன். என் மெஸ்ஸியா, என் மீட்பர், என் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருப்பேன். இந்த உலகத்தின் எந்த ஆசைகளும், இந்த உலகத்தின் எந்த தீமையும், எந்த சாத்தானும் அவனுடைய சோதனைகளும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. என் அரணாய், என் கோட்டையாய், என் வலிமையாய், என் ஆற்றலாய் என் ஆண்டவர் இருக்கிறார். வலிமையை கற்றையா அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. வலிமையை கற்றையா அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. எந்தன் கற்பாரை ஆண்டவர் வாழ்க, என்னாலும் என் மீட்ப புகழ்தனை பெறுக. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். எல்லோரும் கரங்களை உயர்த்தி கொண்டு நற்கருணை ஆண்டவர் முன்பாக முழந்தாளிட்டவர்களாய் நம் விண்ணப்பங்களை எடுத்துச் சொல்வோம். நம் மன்றாட்டுக்களை அறிக்கையிடுவோம். நம் ஜெபங்களை இயேசுவின் திருமுன்னிலையில் சமர்ப்பணம் செய்வோம். இயேசுவே ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் தொடும். அவர்களின் வாழ்க்கையை தொடும். அவர்களின் முயற்சிகள் ஒவ்வொன்றையும் ஆசிர்வதியும். அவர்களின் தொழில், வியாபாரம், அவர்கள் மேற்கொள்ளுகிற பணிகள் எல்லாவற்றிலும் உடனிருந்து அவர்களை வழி நடத்தியருளும். இயேசுவே தெய்வமே, எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தின் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்தவர்களை எல்லோரையும் ஆசிர்வதியும். ஆண்டவரே, நோய் நொடி இல்லாமல் மன நிம்மதியோடு உமக்கு சாட்சிகளாய் வாழ வரம் தாரும். ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மன்னிக்கவும் நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளும். இயேசுவே தெய்வமே, எங்கள் நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சேவை உள்ளத்தோடு, தொண்டு மனப்பான்மையோடு அவர்கள் பணியாற்ற ஒருபோதும் சாதிய மோதல்களுக்கோ, மொழி வேறுபாடுகளுக்கோ, மதவெறிகளுக்கோ இடம் கொடாமல் சமத்துவத்தோடு, சகோதரத்துவத்தோடு, அமைதியான வழியில்
இந்த நாட்டை வழி நடத்திச் செல்ல அவர்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தும். இந்த வேளையிலும் கூட நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுகிற முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களின் நோய்களை குணப்படுத்தும், அவர்களை சுகமாக்கும். அவர்களின் விசுவாசத்தினால், நம்பிக்கையினால் அவர்கள் ஒவ்வொருவரும் நலம் பெற்றும் அது சாட்சிகளாய் வாழ அருள்தார். முதியவர்களுக்கு ஆறுதலாய் தேறுதலாய் இருந்தருளும். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தோடு நல்ல நினைவாற்றலை பெற்று அறிவாற்றலோடு செயல்பட அவர்களுக்கு உறுதுணையாயிருந்தருளும். வேலைக்கு செல்லுகிற போது வருகிற போது யாருக்கும் எந்த ஆபத்தும் தீங்கும் ஏற்படாமல் பாதுகாத்தருளும். எங்கள் பயணங்கள் பாதுகாப்பான பயணமாய் அமைந்திருக்க அருள் தாரும். விசா கிடைக்காதவர்கள், பாஸ்போர்ட் எடுக்காதவர்கள் இதோ அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆண்டவரே, அந்த முயற்சிகள் கைகூட மன்றாடுகிறோம். கடன் பிரச்சனையினால், குடும்ப குழப்பத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், பிரச்சனைகளினால் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு விடுதலையை தாரும். திருமண தடை, குழந்தை பாக்கியமின்றி வருந்துகின்ற வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஆசீரை பொழிந்தருளும். அப்பா, உம் திருப்பாதம் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம், வேண்டுமென்றாடி ஜெபிக்கிறோம். உம் தூய இருதயத்திற்கு எங்களை அர்ப்பணம் செய்து இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தார். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி செபிப்போம். பருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சோதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமை உண்டவர். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றி உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும்.
தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. பங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. எங்கும் புது வாழ்வு ஒளி வீசிட இறைவன் அழைப்பதை கேளுங்களே. எங்கும் பொது வாழ்வு ஒளி வீசிட இறைவன் அழைப்பதை கேளுங்களே. பங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. சிற்றோடைகள் பல கூடி ஆறாகிடும், சிறு சிறு குடும்பங்கள் பங்காகிடும். சிற்றோடைகள் பல கூடி ஆறாகிடும், சிறு சிறு குடும்பங்கள் பங்காகிடும். உற்ற பல உறுப்புகள் உடலாகிடும், ஒற்றுமை பெறுவது பங்காகிடும். உற்ற பல உறுப்புகள் உடலாகிடும், ஒற்றுமை பெறுவது பங்காகிடும். பங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கின்ற இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவரது மரணத்தையும் நினைவு கூறுவோம். அவர் சிந்திய இரத்தம் நம் ஒவ்வொருவருக்காக, நம் ஒவ்வொருவரின் மீட்புக்காக என்பதை உணருவோம். இந்த தெய்வீக பலியை அர்த்தமுள்ள விதத்தில் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுவோம். குறிப்பாக இயேசுவினுடைய துன்ப கிண்ணத்தில் பங்கெடுத்த புனிதர்கள் பால்மிக்கியும் அவர்களின் தோழர்களும் என்கிற மறைசாட்சியருடைய விழாவை இன்று நம் தாயாம் திரு அவை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய புனிதர்களின் ஆன்மாக்கள் விண்ணகத்தில் மகிழ்கின்றன. ஏனெனில் அவரது அன்புக்காக தங்களது இரத்தத்தை சிந்திய அவர்கள் என்றென்றும் கிறிஸ்துவுடன் அக்களிக்கின்றனர். இயேசுவின் திரு இருதயத்தை மனநோகம் செய்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். நம் பாவ வாழ்க்கையினால் ஒவ்வொரு முறையும் இயேசுவை காயப்படுத்திய, துன்புறுத்தி இருக்கிற தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதர் அனைவரின் மன உறுதியானவரே, மறைசாட்சியரான பால்மிக்கியையும் அவருடைய தோழர்களையும் சிலுவை வழியாக நிலை வாழ்விற்கு அழைத்துக் கொள்ள திருவுளமானீரே. இவ்வாறு அவர்களின் பரிந்துரையால் நாங்கள் அறிக்கையிடும் நம்பிக்கையை இறுதி மூச்சு வரை உறுதியாக பற்றிக் கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அகற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாவீது முழு உள்ளத்தோடு ஆண்டவரை புகழ்ந்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வார்த்தைகள் 2 முதல் 11 முடிய. நல்லுறவு பலியிலிருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ரேல் மக்களிடமிருந்து தாவீது தெரிந்து கொள்ள பெற்றார். வெள்ளாடுகளுடன் விளையாடுவது போல சிங்கங்களுடன் விளையாடினார். செம்மறி ஆடுகளுடன் விளையாடுவது போல கரடிகளுடன் விளையாடினார். பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞர் தாவீது தம் கைகளை ஓங்கி கவன்கல்லை வீசியபோது ஓர் அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அகற்றவில்லையா? வலிமை மிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமையை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். ஆண்டவரும் அவருடைய வலக்கைக்கு வலிமையூட்டினார். இவ்வாறு அவர் முறியடித்த 10,000 பேருக்காக மக்கள் அவரை மாட்சிமைப்படுத்தினர். ஆண்டவருடைய ஆசிகளுக்காக அவரை புகழ்ந்தனர். மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர். எப்புறமும் அவர் பகைவர்களை துடைத்தழித்தார். எதிரிகளான பெலிஸ்தியரை அடக்கி ஒழித்தார். அவர்களுடைய வலிமையை அறவே நசுக்கினார். தம் எல்லா செயல்களிலும் மாட்சியை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடும் புகழ்பா இசைத்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்ப
பாடகர்களை பலிபீடத்திற்கு முன் நிற்க செய்தார். திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட செய்தார். ஆண்டவருடைய திருப்பெயரை அவர்கள் புகழ்ந்து பாடுவதால் திருவிடம் வைகரையிலிருந்து எதிரொலிக்கும்படி ஆண்டு முழுவதும் காலங்களை குறித்தார். ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார். அவருடைய வலிமையை என்றைக்கும் உயர்த்தினார். மன்னர்களின் உடன்படிக்கையையும் இஸ்ரேலின் மாட்சியின் அரியணையையும் அவருக்கு கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. இறைவனின் வழி நிறைவானது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாயிருக்கின்றார். பல்லவி. எம் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன். உம் பெயருக்கு புகழ்மாலை சாற்றுவேன். பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கு அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. Alleluia, 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 Alleluia. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோ. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 14 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினார். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சு அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவி சாய்த்தான். ஒரு நாள்
ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவ தலைவருக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்பொழுதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் இருக்கின்ற நாம் இயேசுவின் பாடுகளை நினைத்து பார்ப்போம். இயேசு நமக்காக சிந்திய இரத்தத்தை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். அவர் சிலுவையில் துடித்த அந்த துடிதுடிப்பை நினைத்து பார்த்து, இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி உருக்கத்தோடு ஜெபிப்போம். அவருடைய அந்த இறுதி மூச்சு கூட நாம் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இந்த கல்வாரி காட்சியை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வந்து செவிப்போம். இன்றைய நாளினுடைய புனிதர்கள் பால்மிக்கியும் அவருடைய தோழர்களும் ஜப்பான் நாட்டில் எப்படி அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள், கொடுமைகளை தாங்கிக் கொண்டார்கள், இயேசுவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது. நாமும் கூட இயேசுவினுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாய் அவருடைய சாட்சிகளாய் வாழ வர வேண்டி ஜெபிப்போம். ஆமீன். ஆண்டவர் அவர் பாவங்களை நீக்கினார், அவர் வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார், அரியணையில் அவரை அமர வைத்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எப்படி தாவீது அரசரை புகழ்கின்றார் அல்லது பலவிதமான நன்மைகளால் அவரை நிரப்புகின்றார். அத்தனை ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டவராக தாவீது எப்படி வாழ்ந்தார் என்பதை அழகாக சொல்லுகிறது. மனிதர் வெள்ளாடுகளுடன் விளையாடுவதைப் போல சிங்கங்களோடு அவன் விளையாடினான். மனிதர்கள் செம்மறி ஆடுகளோடு விளையாடுவதைப் போல தாவீது கரடியோடு விளையாடினான். கரடியோட விளையாட முடியுமா? சிங்கத்துக்கு அருகிலே நாம் செல்ல முடியுமா? கடித்து குதறிவிடும், நம்முடைய உயிர் பறிபோகிவிடும். ஆனால் அந்த வலிமையையும் ஆற்றலையும் தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பெருமை பாராட்டி அசூரனாக இருந்த கோலியாத்தை சிறிய கவன் கற்களாலேயே வீழ்த்தக்கூடிய வலிமையை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். தாவீது 10,000 பேரை போரிலே கொன்றான். மக்கள் எல்லோரும் அவரை புகழ்ந்தார்கள், அவனுக்கு மணிமுடி சுட்டினார்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? ஆண்டவர்
தாவீதோடு உடனிருந்தது தான். இந்த புகழுக்கு, இந்த பெருமைக்கு எல்லாம் காரணம் அவர் ஆண்டவரோடு உடனிருந்தது. இதனால் தாவீதும் கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார், முழு மனதோடு நன்றி சொல்லுகிறார். ஆண்டவரே, நீ தந்த வெற்றிகளுக்கு, இந்த புகழுக்கு, இந்த மேன்மைக்கு, இந்த அரியணைக்கு, இந்த படைவீரர்களை எல்லாம் வீழ்த்தக்கூடிய வலிமைக்கு நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி தாவீது நன்றி செலுத்துவதை பார்க்கிறோம். தம் முழு உள்ளத்துடன் ஆண்டவருக்கு புகழ்பாடலை அவர் பாடுகிறாராம். அவர் மீது முழுமையான அன்பை வைத்திருந்தாராம். அது மட்டுமல்லாமல் நல்ல குரல் வளமிக்க பாடகர்களை எல்லாம் இந்த பலிப்பீடத்திற்கு முன்பாக நிறுத்தி ஆண்டவரை புகழ்ந்து பாடும் அளவிற்கு மகிமைப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக விழா நாட்களில் எல்லாம் அவர் சீரும் சிறப்பமாக அந்த விழாக்களை எல்லாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட பல நன்மைகளை அவர் செய்ததினால், கடவுளுக்கு உண்மை உள்ள ஊழியனாக அவர் வாழ்ந்ததினால், இறைவார்த்தை முதல் வாசகத்தில் சொல்லுகிறது, ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார், அவர் வலிமையை என்றென்றும் உயர்த்தினார், அரியணையை அவருக்கு கொடுத்தார். பார்த்தீங்களா? நாம் எப்பொழுது ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமோ, அவரை போற்றி புகழ்ந்தேத்துகிறோமோ, ஆண்டவருடைய சந்நிதியில் வாழ்கிறோமோ, அப்பொழுது நமக்கு பல நன்மைகளும் ஆசீரும் உண்டு என்பதை தெளிவாக சொல்லுகிறது இறைவார்த்தை. திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை நற்செய்தியில குறிப்பிடப்படுகிறது. திருமுழுக்கு யோவான் நேர்மையும் உண்மையும் நிறைந்தவராயிருந்தார். அவரிடத்தில் நேர்மையும் தூய்மையும் இருந்தது, உண்மையான உள்ளம் இருந்தது. அதனால அவரால் தைரியமாக அரசன் முன்பாக பேச முடிந்தது. ஏரோதே, உன் சகோதரர் மனைவியை நீ வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லுகிறார். இதனால் ஏரோதுவுக்கே திருமுழுக்கு யோவானை குறித்து ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. அவரே அவரை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆனால் வஞ்சக சூழ்ச்சி, ஏரோதியால் சூழ்ச்சியினால் சலோமியை நடனமாட வைத்து அங்கிருந்த விருந்தினர் முன்னிலையிலே ஏரோது ஒரு குருட்டுத்தனமான வாக்குறுதியை கொடுத்து வருகிறான். நீ எதை வேண்டுமானாலும் கேள், என் அரசாட்சியில் பாதியையே வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொல்லி அவன் ஒரு வாக்குறுதியை கொடுத்து விடுகிறான். அதனால தான் நாம் எப்போ பிறருக்கு வாக்கு கொடுத்தாலும் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். என்ன ஏது அப்படின்னு தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகுதான் வாக்கை தர வேண்டும். தெரியாமலே வாக்குறுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மாய வலையில் நாம் போய் சிக்கிக்கொள்ள நேரிடும். இந்த இடத்திலே ஏரோதுவும் அப்படிப்பட்ட ஒரு மாய வலையில் போய் சிக்கிக்கொள்வதை பார்க்கிறோம். அதனால் அந்த ஏரோதியால் திருமுழுக்கு யோவானுடைய தலையை கேட்பதை பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவானின் தலையை கொடு. அந்த இடத்தில் ஒரு நேர்மையாளர், ஒரு நல்ல மனிதர் தன்னுடைய இன்னுயிரை தருவதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய புனிதர்கள், புனித பால்மிக்கியும் அவருடைய தோழர்களும் ஜப்பானியத்தினுடைய மறை சாட்சிகள் என்று போற்றப்படுகிறார்கள். 1592 காலகட்டங்களில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வேத கலாபனை ஏற்படுகிறது. அதிலே 23 பேர் கொல்லப்படுகிறார்கள். 3 இயேசு சபை குருக்கள், 5 பிரான்சிஸ்கன் சபை குருக்கள், 8 புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்கள் அதில் மடிகிறார்கள். நாகசாகி அப்படின்ற அந்த இடத்திற்கு, அந்த மலை குன்றுக்கு அடியிலே அவர்களை எல்லாரையும் இழுத்து கொண்டு போகிறார்கள். போகிற வழியிலே எல்லாம் இவர் ஜபித்து கொண்டே போகிறார். புனித பால்மிகி போகிற வழியிலெல்லாம் ஜபித்து கொண்டே போகிறார். அந்த கொலைகளத்திற்கு சென்ற பிறகு, அவரை சிலுவையில் அறைய போகிறார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட அந்த இடத்திலே அவர் ஒரு அற்புதமான மறைவுரையையும் நிகழ்த்துகிறார். அன்பிற்குரியவர்களே, பெருக்கள் அந்த இப்படிப்பட்ட ஒரு ஈட்டியால அவரை குத்தி கொலை செய்து சிலுவையில் அவரை அறைகிறார்கள். கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி அவரும் அவருடைய தோழர்களும் மரிக்கிறார்கள். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த நாளில் உன் பாவங்களால், உன் தீய செயல்களினால், உன்னுடைய அன்றாட பலவீனத்தினால் நீயும் இயேசுவின் இதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய், துன்புறுத்தி கொண்டிருக்கிறாய். எனவே மனம் மாற, மனம் திருந்த
இதோ இந்த தெய்வீக பலியும் இந்த மறைவுரையும் ஆண்டவருடைய வார்த்தையும் நமக்கு உறுதுணையாக நிற்கிறது. மனம் மாறுவோம், மனம் திருந்துவோம், இயேசுவின் சாட்சியாய் வாழ்ந்து அவரின் தூய இருதயத்திற்குரிய சிறந்த மனிதர்களாக இருப்போம். ஆமீன். தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அருகில் இருக்கும் வனங்கள் உந்தன் அருகோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வனங்கள் உந்தன் அருகோலம். கண்டேன் உந்தன் கருணையுள்ள நீரம், வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உம் பலியாய் என்னையும் மாற்றிடுவார். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உம் பலியாய் என்னையும் மாற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித மறைசாட்சியரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உமது பெயரை அறிவிப்பதிலும் உமடியார்களாகிய நாங்கள் நிலைத்து நிற்பவர்களாய் விளங்க தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியர் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உம் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுகொடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு. இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். அப்பத்தை கையெடுத்து அன்புடனே கொடுத்து, அப்பத்தை கையெடுத்து அன்புடனே கொடுத்து, இது என் உடல் என்றார், எல்லோரும் உண்ணும் என்றார். இது என் உடல் என்றார், எல்லோரும் உண்ணும் என்றார். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு. இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே. நான் உங்களுக்கு ஆட்சி உரிமை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அதனால் என் ஆட்சியில் நீங்கள் என்னோடு உண்டு குடிப்பீர்கள். மன்றாடுவோமாக. இறைவா, உமது புனித மறை சாட்சியரின் வாழ்வு சிலுவையின் மறைபொருளை வியத்தகு வலையில் ஒளிரச் செய்தீரே. அதனால் இத்திருப்பலியின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாகவே இணைந்திருக்கவும், திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும்
அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருளாவி முற்றும், எந்தன் உடல் பொருளாவி முற்றும் உங்கள் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக.